சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் குறுகலான வளைவுகளால் வாகன ஓட்டிகள் தொடர் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் திப்பு சுல்தான் பயன்படுத்திய மாற்றுப்பாதையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. இருமாநில போக்குவரத்துக்கு மட்டுமின்றி தாளவாடி மற்றும் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு இது முக்கிய சாலையாக உள்ளது. பண்ணாரியில் இருந்து திம்பம் வரையிலான முதல் 14 கிலோமீட்டர் தொலைவில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. குறுகலான மலைப்பாதை என்பதால் சவால் நிறைந்த பாதையாக உள்ளதாகவும் அடிக்கடி விபத்துகளும் நிகழ்வதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். மேலே போகலையும் சரி வரையிலையும் சரி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தான் போகிறோம். நாங்கள் நல்லபடியாக போகணும், நல்லபடியாக வரணும்னு. இது ரொம்ப ரோடு குறுகலான, அதாவது ஒரு வண்டி சைடு வாங்க முடியாது. 2 வண்டி பொறுமையாக போனால் 2 வண்டி போகலாம். 2 வண்டியுமே சைடு வாங்கினா ஒன்றுக்கு ஒன்று கீழே இறங்கி தான் வரணும். ரொம்ப குறுகலாக இருக்குது. மேலும் 12 சக்கர சரக்கு வாகனங்களும் 16 டன்னுக்கும் அதிகமான பாரம் ஏற்றிய லாரிகளுக்கும் இந்த மலைப்பாதையில் அனுமதி இல்லை. இதனால் சத்தியமங்கலத்தில் இருந்து செல்லும் அதி கனரக வாகனங்கள் அந்தியூர் பர்கூர் வழியாக 80 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் கர்நாடகாவுக்குள் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் கூடுதல் விரயம் ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இப்போ சாதாரணமாக அந்தியூர் வழியாக போய் கொள்ளைகால் போய் மைசூர் போகிறோம். இதில் ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது 3000, வரும்போது 3000, 6000 ரூபா அதிகமாக செலவாகுது. நாங்கள் லாரி தொழில் செய்கிறவங்க இதை வச்சு செய்ய முடியறது இல்லைங்க. இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. வனவிலங்குகள் நடமாட்டமுள்ள இப்பாதையில் இரவு நேரங்களில் வாகனங்கள் செல்ல தடை உள்ளது. இதனால் காலை 6 மணிக்கு மீண்டும் வாகன போக்குவரத்து தொடங்கியதும் இரு மார்க்கத்திலும் ஒரே நேரத்தில் செல்லும் வாகனங்களால் மலைப்பாதை மட்டுமின்றி சத்தியமங்கலம் நகரிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறுகின்றனர். வாகனங்கள் மேலேயும் நிறுத்தப்படுறாங்க, கீழேயும் நிறுத்தப்படுறாங்க. ஒரே சமயத்தில் திறக்கிறப்போ டிராஃபிக் ஜாம் ஆகுது இந்த ரோடில். அப்போ கொண்டை ஊசி வளைவுகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா இதை அகலப்படுத்துவதற்குமான வாய்ப்புகள் இல்லாமல் நெருக்கடியில் இருக்குது. ஆக இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றுப்பாதை வேணும்னு சொல்லிட்டு இந்த சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் ரொம்ப வருஷமாக இதுக்காக கேட்டுட்ருக்குறோம். வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கும் இரவு நேரங்களில் வாகனங்களுக்கு தடை என்ற நடைமுறைக்கு வரவேற்பு தெரிவிக்கும் பொதுமக்கள் இந்த மலைப்பாதையில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண வலியுறுத்துகின்றனர். இதற்கு மாற்றாக குகைவழி பாதை அல்லது மூடப்பட்ட பழைய திப்பு சுல்தான் சாலையை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சாலையை திறந்தால் தாளவாடி செல்வதற்கான பாதை எளிதாக இருக்கும் எனவும் கருதுகின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ் உடன் ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.